ஸ்பேஸ் சைலண்ட்டாக இல்லைன்னு சொன்னால் நம்புவீங்களா? நம்பலைன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் சத்யபிரியா. வெல்கம் பேக் டு எஸ்பிகே காஸ்மிக் சீரீஸ். ஆமாங்க, நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சிருக்கோம் ஸ்பேஸ் சவுண்ட்லெஸ்னு. ஏன்னா அங்கே ஏர் கிடையாது, ஒரு மீடியம் கிடையாது, அதனால் சவுண்டு க்ரியேட் பண்ண முடியாது. ஆனால் 2022 நாசா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா ஒரு சவுண்ட் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சவுண்ட் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பூட்ஸ் கான்ஸ்டிலேஷன் என்கிற பிளாக் ஹோல்லேருந்து. இந்த சவுண்ட் அவங்க எப்படி ஜென்ரேட் பண்ணாங்கன்னா, எக்ஸ்ரே வேவ்ஸையும் ஒரு ஸ்பெஷல் டெலஸ்கோப்பை வச்சும் ஜென்ரேட் பண்ணுறாங்க. அப்போது அப்படி ஜென்ரேட் பண்ணுற வேவ்ஸை சவுண்டாக கன்வெர்ட் பண்ணி பார்க்குறப்போ பல பேய்கள் ஒரே நேரத்தில் கத்துற மாதிரி ஒரு பெரிய சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டை கேட்டதோடனே நாசா ஃபஸ்ட் டைமாக உணர்றாங்க ஸ்பேஸ் சைலண்ட் கிடையாதுன்னு. அது மட்டும் கிடையாதுங்க, அந்த சவுண்டு நம்ம எர்த்தில் பார்க்குற சவுண்ட்ஸ் மாதிரி கிடையாது. அந்த சவுண்டில் பல ரிப்பல்ஸ்கள், பல வைப்ரேஷன்கள், பல குரல்கள் ஒரே நேரத்தில் ஒரே இருட்டு அறையில் ஒரு டீப்பாக ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, இதனால தான் அவங்க சொல்கிறாங்க ஸ்பேஸ் சைலண்ட் இல்லைன்னு. ஸ்பேஸ் நமக்கு கேட்க முடியாத, கேட்க தெரியாத ஒரு சிம்பனி மியூசிக்கை வாசிச்சுட்டு இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஸ்பேஸ் தனக்குள்ளே மறைச்சி வச்சுருக்கு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்ட்ரியான ஸ்பேஸ் ரிலேட்டட் வீடியோஸை பார்க்க ஃபாலோ பண்ணிக்கோங்க எஸ்பிகே காஸ்மிக் சீரீஸை. சப்ஸ்கிரைப் மை சேனல் எஸ்பிகே